ஒன்றியம் சார்பில் சித்தூர் மற்றும் நாகவீர கிராமத்தில் நடைபெற்ற திமுக தெருமுனை பிரச்சாரம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் இளைஞர் அணி சார்பில் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட நாயகர் தலைவர் மு.க.ஸ்டாலின் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றன. நெமிலி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சைனபுரம் SGC பெருமாள் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கினார். மாவட்ட குழு உறுப்பினர் சுந்தராம்பாள், பெருமாள், முரளி, காண்டீபன், சித்திக் பாஷா, ரவி, நரசிம்மன், சீனிவாசன், சாவித்ரி, சுந்தரவடிவேல், வக்கீல்கள் குமரகுரு, ஜானகிராமன், ரமேஷ், சண்முகம், ஜனசேகரன், தசரதன், சுரேஷ், கலைஞர்காசன், புகழேந்தி, தனஞ்செழியன், யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ரவிச்சந்திரன், துளசிராமன் வரவேற்றனர். மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரப்பன், தலைமை கழக செயலாளர் சேர்க்காடு கென்னடி சிறப்புரையாற்றினார். மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன், மார்க்கண்டேயன் உட்பட மாவட்ட அணி அமைப்பாளர்கள், நெமிலி மத்திய ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்த நெமிலி மத்திய ஒன்றிய திமுக மற்றும் இளைஞர் அணி அமைப்பாளர் முகேஷ் நன்றி கூறினார். நிலவன் டிவி செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி. மரியாதைக்குரிய தளபதியார் அவர்களுடைய 4 ஆண்டு சாதனைகளை விளக்கி நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் பெருமாள் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கிற சுந்தரமால் பெருமாள் அவர்களே, ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகள் சீனிவாசன் அவர்களே, சாவித்திரி சுந்தரவடிவேல் அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, SRP ரமேஷ் அவர்களே, கார்த்திகை தனசேகரன் அவர்களே, கே தர்ம அட்டை ஒரு டிவி கொடுப்பேன்னு சொன்னார். அட்டை ஒரு டிவி கொடுத்தாரு. குடும்பம் அட்டை இல்லாதவங்க தன் கைதி குடும்பம் யாரா இருக்கிறீங்களோ அவங்களாம் டிவி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கும் அந்த டிவி ஓடிக்கிட்டே இல்லை. கலைஞர் டிவி இன்னைக்கும் 19 ஆண்டு 20 ஆண்டு ஆனாலும் இன்னைக்கு ஓடிக்கிட்டு. அதே 2014 அம்மையார் ஆட்சியில ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர் சைனபுரம் லயன் SGC பெருமாள் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரமால் பெருமாள், வழக்கறிஞர் முரளி, பிரசாத், காண்டீபன், சித்திக் பாஷா, அவங்க பேச்ச கேட்டா நல்லா இருக்கு. அதனால்தான் கதிரை நல்லா விளைய வச்சு மதுரை ஜில்லா ஆளை வச்சு அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்ன கண்ணனா. அதனாலதான் என் தலைவர் 102வது பிறந்தநாள் கொண்டாடுறா இருப்பாரு. இப்படி சீரியல் பாவனை இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வந்துக்கிறீங்கன்னா உண்மையிலேயே இந்த தாய்மார்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்குறேன். ஏன்னா அந்த கதை ஒரு கதை, அவன் துட்டு வாங்கினேன், அவன் நடிக்கிறான், எல்லாம் குடும்பத்தை தேடுகிற கதையா தாங்குது. அப்படிப்பட்ட கதையை நம்ம பார்த்து நேரத்தை வீணாக்கிறத விட இன்றைக்கு தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் கையில் பாதுகாப்பாக இருக்கிறதே, அந்த தலைவருக்கு நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்பதற்காக தான் நாங்க வந்துக்கிறோம். ஒரு ஊரு நாடு நல்லா இருக்கணும்னா ரொம்பவே நல்லா இருக்கணும். சொல்லுவோம் அந்த காலத்துல 5 முட்டை 60 இருந்தா அறியாத பொண்ணு கறி சமைப்பானா.